ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறது எல்லாமே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கிளைம் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ டென்டேட்டிவில் இருக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஃபைனலில் மாறி வரப்போகுது. ஓகேங்களா? சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சரே மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 ஒரு 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 சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஆன்சரு அதேமாதிரி ஆல் கரெக்டாக அந்த மாதிரி மாறி வரப்போகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்லாம் மாறி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? தெளிவாக நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோம். அதேமாதிரி நம்மளுடைய கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறது தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் பேஸ் பண்ணி எதையுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கணக்கு போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட் பொறுத்து தான் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ரைட்டா? சரி ரைட். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிர்ஷ்டம் லக் ஃபேக்டரில் வந்து போஸ்டிங் வாங்குறாங்க. லக் ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது உண்மையா பொய்யா? லக் ஃபேக்டரில் தான் போஸ்டிங் வாங்குறாங்களா, இல்லை உண்மையிலுமே அவங்க புத்திசாலித்தனத்தால் போஸ்டிங் வாங்குறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம நேரடியாக வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குரூப் 4 2025 ஓகேங்களா? 2025 பொறுத்தவரையிலும் தமிழ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெரி டஃப். ஓகேங்களா? தமிழ் அப்படிங்கிறது என்னது? வெரி டஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியிலே வைக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் போடலாம். ஓகேங்களா? ஒரு 20 கொஸ்டின் போடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸின்னு கூட வச்சுக்கோங்க. ஜிஎஸ் அப்படிங்கிறது ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் நம்மளுக்கு என்னது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது டைமே நம்மளுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. படித்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை. எல்லாமே மல்டி ஆப்ஷன் கொஸ்டின், கூட்டு டைப் கொஸ்டின். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் தான். ஓகேங்களா? ஒரு மாடரேட் டு ஒரு டஃப் தான். ஜிஎஸை பொறுத்தவரை மாடரேட் டு டஃப் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வைக்க முடியும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, புக்கில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம புக்கிலேருந்து இந்த 90+ கொஸ்டின் கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ தப்புலாம் போவோம். நம்ம நல்லா படித்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வரும். அந்த +10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் ரைட் ஆகி ஒரு 83 அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு அந்த மாதிரி ரேஞ்சு தான் நம்ம போட்டுட்டு வருவோம். ஓகேங்களா? சரி ரைட். இப்போ கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ ஒரு டாக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா லக் ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டிங் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது சில பேர் நிறையாலாம் கிடையாது. ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 150 அப்படிங்கிறது ஒரு நம்ம இப்போ ஒரு கட் ஆஃபாக வச்சுக்கோங்க. இந்த சரௌண்டிங்கில் தான் வருது. நம்ம ஒரு 150 அப்படிங்கிறது ஒரு நம்ம கட் ஆஃபாக வச்சுக்கிட்டா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 போட்டிருக்கணும். ஓகேவா? ஜிஎஸ்சில் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 75 போட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150 ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து பக்கா ப்ரிப்பரேஷனில் போனோம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 170 குறி வச்சுட்டு போனவங்க, ஒரு 165 குறி வச்சுட்டு போனவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பக்கா ப்ரிப்பரேஷனோடு போனோம். ஓகேங்களா? தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 30 கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணோம், போனோம். ஓகேங்களா? புக் மேட்ரு எல்லாமே நல்லா கேதர் பண்ணிட்டு போனோம். பட் புக்லேருந்து பாதிக்கு பாதி வரல அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம நிறைய யோசனை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து யோசனை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஒரு 75 கொஸ்டின் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75 போடணும்னா அவன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இருந்தது. ஓகேவா? இப்போ மேக்ஸுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.25 மணி நேரம் போயிடுச்சு. மீதி 3/4 மணி நேரம் தான் இருக்குது. அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் 75 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணோம். அதில் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 20 எடுத்தால் கூட 55 வெறும் ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 55 போட முடியுமா வெறும் 3/4 மணி நேரத்தில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? கேள்விக்குறியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 155 to 160 ஓகேங்களா? இந்த 160லாம் இருப்பாங்களானாவே
இருப்பாங்களா அப்படின்னு ஒரே கேள்வியாகவே இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிலர் இருப்பாங்கங்கிறது ஒரு என்னது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் சொல்கிறேன்னு ஒழிய இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருமே வரல. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 155 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக நேரடியாகவே ஃபோன் பண்ணியே கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொல்லலை. புரியுதுங்களா? 154லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 155 அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வரவே இல்லை. ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி இப்போ பார்க்கும்போது இந்த 160லாம் யாரு, எங்கே இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னே தெரியல. ஓகேங்களா? ஏன்னா இப்போ 160லாம் இப்போ போடணும் அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 160லாம் போடணும் அப்படின்னா தமிழில் ஒரு 80 போடணும், ஜிஎஸ்ல ஒரு 80 போடணும். ஓகேங்களா? தமிழில் 80 போட்டால் 1.5 மணி நேரம் சரியாக போயிடும். மீதி இந்த டைம் வந்து எப்படி இவர் வந்து மேக்ஸும் ஜிஎஸும் போட்டு 80 எடுத்தாங்க. அப்போ 160லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஆனால் இருக்கலாம். அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வந்ததா இல்லை லக் ஃபேக்டரால் வந்ததா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா வருஷமுமே இருக்கும். லக் அப்படிங்கிறது எல்லா வருஷமுமே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியாத நம்ம ஒத்தையரட்டையை பிடிச்சது டெஸ்ட் பண்ணி போட்டிருப்போம், அதில் வந்து ரைட்டு வந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து லக் ஃபேக்டர் தான். புரியுதுங்களா? ஸோ அது வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதுங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னது அந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்குது. அதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஓகேவா? சரி ரைட்டு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 150 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துருக்குற அப்படி. ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 150 எடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு முழுசாகவே லக் ஃபேக்டரில் தான் கிடைச்சு அப்படின்னா அதை முற்றிலுமே நம்ம மறுக்கணும். ஓகேங்களா? அதை முற்றிலுமே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம மறுக்கணும். ஓகேங்களா? சரி ரைட். இப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்னால தான் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஒரு 150 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அவருக்கு தெரிஞ்சு அவர் நல்லா படித்ததுலேருந்து ஓகேவா அவர் அவருடைய நாலேஜ் ஓகேங்களா கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்கி கற்றுருப்பார். மனப்பாடம் பண்ணுற சக்தி மட்டுமே அவருக்கு கிடையாது, நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஓகேங்களா புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவர் படிச்சிருப்பாரு, புரிஞ்சுக்கிட்டு கற்றுருப்பாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 130 ப்ளஸ் எடுத்திருப்பாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மீதி தெரியாத கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வராது இது வரும் இது இப்படி இருக்கும் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி அடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? கெஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு அடிச்சிருப்பாரு. ஓகேவா? சுத்தமாக எந்த கெஸ்ஸுமே பண்ண முடியாத கொஸ்டின் தான் எதை ஒன்று என்ன பண்ணியிருப்பாரு பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கெஸ் பண்ணி இருப்பாரு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் அவர் கெஸ் பண்ணி இதுவாக தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அடிச்சார் பார்த்தீங்களா? அதில் தான் வந்து அவருக்கு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்துருக்கலாம். அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 150 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீச் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? 150 வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ரீச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 150 ரீச் பண்ண முடியுமே ஒழிய ஒரு மார்க்லேருந்து 150 மார்க் வரலுமே லக்குனால எடுத்துட்டாரு அப்படின்னா அதை நம்ம நம்பவே முடியாது. புரியுதுங்களா? லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்பவே முடியாது. அப்படி நடக்கவும் நடக்காதுன்னு யாருக்குமே எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பேசணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு தெரியலாம். புரியுதுங்களா? அது கிடையவே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 90% அவங்களுடைய டேலண்ட்டு. ஓகேங்களா? 90% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்டில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மார்க் இந்த 150 அப்படிங்கிற ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் இந்த 150 அப்படிங்கிற மார்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க 90% டேலண்டில் தான் எடுத்துருக்கிறாங்க. ஓகேங்களா? 90% அவங்களுடைய டேலண்டில் எடுத்துருக்கிறாங்க. மீதி 10% இருக்குது பார்த்தீங்களா? அந்த 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவும் அந்த கெஸ்ஸிங் நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? தப்பாக கெஸ்ஸிங் பண்ணாலும் 10%லாம் வராது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து வந்திருக்கும். இதன்படி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 155 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? 160லாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி ரைட் இருக்கட்டும். பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.